இந்த ஃபேனை ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாத்துருவோமா? இப்போ ஃபேன் பாடியில இருந்து மோட்டர் மட்டும் தனியா கழட்டி எடுத்தாச்சு. இப்போ மல்டிமீட்டர் உதவி கொண்டு வைண்டிங்கோட கண்டினியூட்டியை நம்ம செக் பண்ண போறோம். அதுக்காக இந்த மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோட்ல செட் பண்ணிடலாம். பிறகு ஒவ்வொரு வயருக்கும் எல்லா வயரோடையும் கண்டினியூட்டி செக் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் வயரோட எல்லா வயருக்கும் நான் லீடு கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கறேன். இந்த வகையான ஃபேன் மோட்டர்ல மொத்தம் 6 வயர்ஸ் வெளியே எடுத்திருப்பாங்க. அதுல 3 வயர்ஸ் ஸ்பீடுக்காக 1 2 3க்காக, 2 வயர்ஸ் கெபாசிட்டருக்காக, 1 வயர் சப்ளைக்காக வெளியே எடுத்திருப்பாங்க. இப்போ முதல்ல ப்ளூக்கு வச்சு எல்லா வயருக்கும் செக் பண்ணி பார்த்தா எந்த வயரோட லிங்க் கனெக்டிவிட்டி கிடைக்கல, கண்டினியூட்டி கிடைக்கல. அதே போல கிரேவோட, ரெட்டோட, எல்லோவோட, அதே போல கெபாசிட்டருக்காக எடுத்திருக்க அந்த 2 வயரோட எல்லாத்தையும் வைக்கும் போது எல்லா வயர்லயும் லீடு எனக்கு கண்டினியூட்டி கிடைக்குது. ஆனா ப்ளூ வயரோட வச்சு செக் பண்ணா நமக்கு எந்த வயரோடையும் கண்டினியூட்டி கிடைக்கல. சோ அந்த ப்ளூ வயர்ல இருந்து வரக்கூடிய லீடு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படிங்கறத உள்ள கழட்டி பாத்துருவோமா? இப்போ உள்ளுக்குள்ள இருக்க வைண்டிங்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்க கப்பை நம்ம கழட்டி ஆகணும். அதுக்காக முதல்ல ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த காற்று பின்னை கழட்டிடலாம். தென் மோட்டர்ல போட்டிருக்க அந்த 4 ஸ்க்ரூ நட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணது மூலமா மோட்டரை தனியா பிரிச்சு எடுக்க முடியுது. உள்ளுக்குள்ள எவ்வளவு பள்ளி முட்டைன்னு பாத்தீங்களா? இங்கேயும் பள்ளி கூடு கட்டி வளர்ந்துருக்கு. பெரும்பாலும் மின்சாதன பொருட்களை பழுதாக்கி சமாதி கட்டுறதுல முதல் வகையை சேர்ந்தது எலிகள் தான். அதற்கடுத்து இந்த பள்ளிகள் தான். இதுல எவ்வளவு முட்டை இட்டு வச்சிருக்குன்னு பாத்தீங்களா? பயபுல்ல ஒரு இடத்தை கூட விடுறது இல்ல. ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த மோட்டரோட வைண்டிங் நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகுது. இப்போ நம்ம அந்த லீட் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த வயர்ஸ் தனியா ரிமூவ் பண்ணி ஆகணும். அந்த வைண்டிங்கை இறுக்கமா கட்டி வச்சிருக்க அந்த நூலெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்க வைண்டிங் லீடை நம்ம செக் பண்ண போறோம். சோ அதுக்காக ஒரு கத்தியின் உதவி கொண்டு அங்க இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் லேசா நிதானமா பொறுமையா கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அழுத்தமா கத்தி இறக்குனாலும் வைண்டிங் உள்ள கட் ஆகிடும். சோ மறுபடியும் ரீவைண்டிங் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துரும். இப்போ கம்ப்ளீட்டா எல்லா த்ரெட்ஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளூ வயர் தான் நம்ம செக் பண்ண வேண்டியது. சோ அந்த வயர்ஸை நம்ம தனியா எடுத்து பாத்துறலாம். அந்த ப்ளூ வயர் கெபாசிட்டருக்கு போகக்கூடிய இன்னொரு வயரோட லிங்க் ஆகிருக்கு. அது எது மூலமா லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஃபியூஸ் மூலமா லிங்க் ஆகிருக்கு. இந்த ஃபியூஸுக்கு பேர் தான் தெர்மல் ஃபியூஸ், அதாவது வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஃபியூஸ். பொதுவாகவே டேபிள் ஃபேன் மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட், லோ ஸ்பீட் 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த வகையில இந்த மோட்டார் ஹை ஸ்பீட் டேபிள் ஃபேன் மோட்டார். சோ ஹை ஸ்பீட் மோட்டார் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தெர்மல் ஃபியூஸ் கட்டாயம் கொடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வகை மோட்டர்ல நம்ம 3rd ஸ்பீட்ல வச்சு கண்டினியூஸா ரன் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும். சோ கண்டினியூஸா ஓடும்போது அதிகப்படியா வெப்பமடையும். அந்த மாதிரி வெப்பமடையும் போது குறிப்பிட்ட டெம்பரேச்சரை விட அதிகமா போகும்போது இந்த ஃபியூஸ் போயிடும். அதாவது தன் உயிரை கொடுத்து மோட்டரோட வைண்டிங்கை பாதுகாத்துடும். வைண்டிங் மட்டும் இல்ல, பெரும் தீ விபத்திலிருந்து கூட இது பாதுகாக்குது. இந்த ஃபியூஸ் ஆனது 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிலையா இருக்கும். அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரை விட வைண்டிங் அதிகப்படியா ஹீட் ஆகும்போது இந்த ஃபியூஸ் புஸ்வானம் ஆகிடும். சோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த ஃபியூஸை போட்டிருக்காங்க உள்ள. சோ இப்போ இந்த ஃபியூஸை நம்ம மாத்தி ஆகணும். வருத்தம் என்னன்னா இந்த ஃபியூஸ் லோக்கல் ஷாப்ல கிடைக்கவே இல்ல. ஆன்லைன்ல பார்த்தா ஏகப்பட்ட ரேட் போட்டிருக்காங்க. சரி கழுத போயிட்டு போது ஆன்லைன்ல வாங்கி போட்டுடலாம்னு யோசிச்சா 100 பீஸ் தான் தருவாங்களா டெலிவரிக்கு. சோ அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் செட் ஆகாம இந்த முடிவை நம்ம எடுத்தாச்சு. டைரக்டா வயர்ஸை முறுக்கி விட போறோம் ஃபியூஸ் இல்லாம. இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.